பிரகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து அந்த ஃபைனான்சியர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிந்தாமணிக்கு கால் பண்ணிவிட்டு என்னாச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரோஹிணி கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் அமௌண்ட்டை வாங்குங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நம்ம இழுத்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன உங்களால் முடிஞ்சது ஒரு 10 லேக் எனக்கு ரெடி பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் முத்துமீனா 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. அண்ணாமலை வந்து ரொம்ப டல்லாக இருந்த உடனே என்னாச்சுப்பா எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சாகாமல் இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி சைன் போட்டு தாப்பா அப்படின்னு சொல்லி சைனும் வாங்கிட்டு இருப்பாங்க. விஜயா வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருப்பாங்க. என் பையன் வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிடுவேன், அவனை கூடி சீக்கிரம் வெளியே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் சிந்தாமணி வந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க, மீனாவால் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மீனா வந்து ஆல்ரெடி அவங்க டீமில் உள்ளவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வட்டி வாங்கியிருக்காங்க, அது போக எங்கள் வீட்டு பத்திரம் முதற்கொண்டு அவங்க கிட்ட தான் இருக்குது, அதுவும் தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி முத்துமீனா 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ரோஹிணி வந்து அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போய் எனக்கு வந்து ஒரு 10 லேக் அமௌண்ட் வேணும், தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்கிட்ட இப்போ இவ்வளோ தான் இருக்குது, 5 லேக்ஸ் இருக்குது, இதை வந்து மட்டும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் நேராக சிந்தாமணிக்கிட்ட கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் தானே, நீங்கள் சொல்லி எப்படியாவது மனோஜை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபைனான்சியர் கால் பண்ணிவிட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க, இதுக்கு காரணம் ரோஹிணின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.